இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். முதலில் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் விட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து ஆதரவை வழங்குங்கள். இன்றைய நாள் 22ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த ஜூலை மாதம் என்றால் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஜூலை இனக்கலவரம் தான். அந்த மாதத்திலே தான் பற்பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த வருடமும் கூட, இந்த மாதத்திலும் கூட இந்த சிறைச்சாலை சம்பவம் மிக பெரும் சம்பவமாக அரங்கேறி இருக்கிறது. 1983ஆம் ஆண்டு இதே நாளிலே இந்த மாதத்திலே இதே நாட்களிலே சிறைச்சாலை சம்பவம் அன்று அரங்கேறி இருந்தது வெலிக்கடை சிறைச்சாலையிலே. இந்த வருடத்திலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே அரங்கேறி இருக்கிறது. அன்று தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதே மக்கள், அதாவது சிங்கள மக்கள், அவர்களாலே தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைய செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். இன்று பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்தியாக இந்த செம்மணி விடயம் இன்னும் அதிகரிப்பான ஒரு செய்தியாகவே சென்று கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்காக இன்று ஐரோப்பிய தூதுக்குழுவினர் வருகை தருகின்றார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று புதிதாக 13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில மனித எண்பு தொகுதிகள் மண்டையோட்டு தொகுதியின்றி காணப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேற்றைய அகழ்வின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களின் 3 எண்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் ஒரு தொடர்ந்து செல்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. உண்மையில் அது தமிழர்கள் மத்தியிலே ஒரு மிக பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்கின்றது. பிரதமர் கரணி அமரசூரியவை இரகசியமாக கண்காணித்த 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிரதமர் கரணி அமரசூரியவை தொலைநோக்கி மூலம் கண்காணித்ததாக கூறப்படும் 3 நபர்கள் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சந்தேக நபர்களான 3வரையும் கொம்பனி தெரு போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே நேற்று முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போது சந்தேக நபர்களான 3வரையும் இன்று, அதாவது 22ஆம் நாளான இன்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்த முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கொம்பனி தெரு போலீசாருக்கும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். சந்தேக நபர்களான 3வரில் 2 சகோதரர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் மற்றைய நபர் முள்ளிப்பொத்தானை பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 3வரும் கொழும்பில் பணிபுரிவதாக கூறியிருந்ததாக போலீசார் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே நேரத்திலே 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி தொடர்பாக நாடாளுமன்றத்திலே ஒரு விடயம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான வகையில் வாகன இறக்குமதி செய்த குற்றச்சாட்டொன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்கள் எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் மூலம் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ருவாந்தலக ஜெயக்கொடி பாராளுமன்றத்திலே இதனை தெரிவித்திருக்கின்றார். குறித்த பாரிய அளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் பதவிக்காலத்தில் நிகழ்ந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட இன்றுவன் திலக ஜெயக்கொடி திட்டத்தின் கீழ் 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே சிறப்புரிமை வழங்கப்பட்டதாக பிரதம
கணக்காய்வாளரின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ருவான்திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டி இருக்கின்றார். இந்த செயல்முறை தொடர்ச்சியான சரியான தகவல்கள் பிரதம கணக்காய்வாளருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. விண்ணப்பத்தில் தொழில் குறிப்பிடப்படாத 60 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு 2 வீதம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மற்றும் 4 மாதங்கள் போன்ற மிக குறுகிய காலத்திற்கு வெளிநாடு சென்று திரும்பிய நபர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டது போன்ற பல ஊழல்கள் குறித்து ருவான்திலக ஜெயக்கொடி சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமின்றி சொகுசு வாகனங்களுக்கான 6 மில்லியனில் இருந்து 12 மில்லியன் ரூபாவாக வரி வரம்பு உயர்த்தப்பட்டதால் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ருவான்திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நாட்டின் வரி செலுத்தும் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு சமம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த யோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஆகியோரும் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் ருவான்திலக ஜெயக்கொடி சுட்டி காட்டி இருக்கின்றார். இதிலே CAB 7373 மற்றும் CAB 7171 ஆகிய எண்களை கொண்ட வாகனங்கள் இந்த முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக பாரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த விடயம் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதிலே மோசடி செய்யப்பட்ட பணம் மக்களின் பணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மக்களின் பணமாகவே நாங்கள் கருத வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வல்வெட்டித்துறையிலே 4 மாணவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட 4வரும் நேற்றே அவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவே பிணையில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். நேற்றைய தினம் வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் சீலாப்புலம் கிராமத்தை சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஒழுங்காக பாடசாலை செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் நேற்று மாலை 7:48 மணி வரை அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. முன்னிலைப்படுத்தப்படவில்லை அல்லது விடுவிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. பெற்றோர் சென்று அங்கே மாணவர்களை தங்களுடன் அனுப்புமாறும் நாளை காலையே நாங்கள் அவர்களை கூட்டி வருகிறோம் என்றும் பெற்றோர் காவல் நிலையத்தில் கேட்ட பொழுதும் அவர்கள் அனுப்பப்படவில்லை. பின்னர் இந்த விடயம் தொடர்பிலே மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பின்னரே அந்த மாணவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது வல்வெட்டித்துறையிலே நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. உண்மையில் இந்த விடயத்திலே பெற்றோர் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதிலே மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையா? பெற்றோர் உண்மையில் இன்று போட்டு தங்களது பிள்ளைகளை கல்வியில் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் உண்மையில் குடும்ப வறுமை நிலைகள் காரணமாகவும் அதனை விட்டு வேறு தளங்களுக்கு சென்று விடுகிறார்கள். உண்மையில் அனைத்து பிள்ளைகளையும் ஓரளவு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை வரையாவது அவர்கள் கல்வியை கற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மேலும் வல்வெட்டித்துறையிலே குட்டிமணி தங்கத்துறை அவர்களுக்கான சிலை திறப்பு தொடர்பிலே நீதிமன்றிலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வெலிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரின் உருவச் சிலை திறப்பு விழா தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறையால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றிலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நீதிமன்றிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த வல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் மன்றிலே முன்னிலையாகியிருந்தார். அவரை பிணையில் செல்ல மன்று அனுமதித்து விட்டது.
மேலும் இந்த வழக்கினை எதிர்வரும் 22ஆம் தேதி, அதாவது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துரை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் 43வது நினைவு தினமான எதிர்வரும் 25ஆம் நாள் அவர்களின் சிலை வல்வெட்டித்துறையிலே திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேயே வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்களின் உச்சக்கட்டமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்துரை, குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் ஜூலை 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏனைய கைதிகளால் மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்று 43வது ஆண்டு இந்த வருடம் அனுஷ்டிக்கும் தினத்திலே அவர்களின் ஞாபகார்த்தமாக அந்த உருவச்சிலையை திறந்து வைப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. தமிழர்களின் விடுதலையும் அவ்வாறுதான் கிட்டத்தட்ட பல 10 வருடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இந்த இடைமுழக்கம் யூடியூப் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.